அப்புறம் ஷரத் ஷேவ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பாஸ், ஃபேரன் ஒலி போட்டுருக்கேன். பாஸ் விடு பாஸ். ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ், விடு பாஸ். ஐயோ பாஸ் ப்ளீஸ், ஐயோ விடு. என்னடா ஆச்சு சொல்லுடா. விடுங்க தெரியறானா பாஸ், ஏன் இப்படி சொல்லுடா. விடுங்க ப்ளீஸ். ஐயோ ஏன் இப்படி பண்ணி துளறீங்க? விடுங்க ப்ளீஸ், விடுங்க. டேய் தெரியறான்டா, இன்னும் என்னத பாத்துட்டு இருக்க? ஐயோ விட்டு தொலையேண்டா. அவன் தான் தெரியறானே, அப்படி வேற என்னத்த தான் பாத்துட்டு இருக்க? அவன் தெரியறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவளை பாருடி, அந்த ஃபேரன் அப்படியே போட்டு போட்டு என்ன விட வெளியாயிட்டு இருக்கா. ஐயோ முதல்ல அவனுக்கு என்னன்னு போய் கேளு போ. நான் சொன்னேன்ல பாஸ், கண்ணாடி எனக்கு ஆகாதுன்னு. அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா, இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்ன பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாங்கி வந்துருவான் பாஸ். பண்ணி முஜி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும், அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறேன்? ஹெட்ல பிளட், ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இல்ல, இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி, டேய் டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதை நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலேயே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்ரா குத்ரா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பட்டு உண்மையிலேயே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணுமே. மூளை காரண்டா நீ. ஏய் அத குடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. ஏய் இந்த அடி. ஏய் அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவன் சரியான தயிர் சாதம்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுட்டுனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதிர் காலம். அட பாவி, சின்ன பொண்ணுடா அவ. அவள என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? கிராமா! என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய் முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடியை முறைப்படி நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிள்ளை இல்லதாங்கயா, இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தலாம். ஏட்டு மொக்க, நீ நல்ல பேர் வாங்க, என்னையே அறுக்க சொல்ற? என்ன கொள்ளாதீங்கயா. என் பிரதரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார், நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துற பாத்தியா? வெரி குட் ரா. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா? டேய் வா. என்னடா எந்திரிக்கவே முடியலையாடா என்னால? வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? ஏய், நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி, நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்ளோ பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சியை நீயே பார்த்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா. டேய் அதுதான் நான் பார்த்துருக்கேனடா. எனக்கு இப்போ அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளோ அழகான பொண்டாட்டி வேற. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பார்த்துப்பியா?
அடா பாவி. டேய் வச்சிட்ட? டேய் என்னடா அது? கடப்பாக்கல்ல போறதெல்லாம் இருக்கு வர. டேய் டேய் டேய். பண்ணி முஞ்சு என்னோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு நான் கூப்பிட்டு பார்க்கறேன், வரானான்னு பார்ப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. அன்னைக்கு பண்ணி முஞ்சு ரெண்டு பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நாத சொன்னத? தூ, இந்த பாட்டி கதைக்கு இவ்வளோ பில்டப்பா? ஏய், ஒரு அழகிய நிறுத்து. இதை பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி முஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய், பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்போ பார், நான் முதல்ல கூப்பிட்றேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே? பயப்படாத. இப்போ பார், வாடா வாடா உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூரில் போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பேக்கெட் இருந்துச்சு. ஒரு பேக்கெட்டில் 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. கரெக்டாக கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு நீ சொல்ல சொல்ல எல்லாம் இருந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்றைக்கி நேரமோ என்னமோ தெரில, நான் சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மித்தா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் என் தட்டில் கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் ஒரு தொடர்கதையாக நின்றுட்டு இருக்குங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவரா நடிக்கிறான்? உங்கள் எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற விட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதில் நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெரு தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலையும் வரலங்கிறது தான். இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்லை, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை அவனேதான். ஆமையா, சூப்பர் படையாது. இப்ப புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பு தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்யா. அதுல கூட உன் பேரு சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போகிற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனால் அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமா இருக்கு. அது பம்ப் செட் பத்மினிங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்துட்டேன். எனிவேஸ், கடைசியில நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? இது தெரியாம உன்னை வேற லெவலில் சந்தேகப்பட்டேயா. நீ நல்ல வந்தா. பாஸ், படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே. வாடா வாடா பண்ணு. இங்கே பண்ற பாஸ், நாளைக்கு இந்த வீட்டை உங்கள் பேரில் மாற்றுறாங்க. உயிரெலாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு கவனிச்சுக்கோ. பாஸ், என்னையா? நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத், வெரி குட்யா. ஆமாம். ஜெய் சாம்பாஸ், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இட்டா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பீங்க போல.
இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஓவராக இருக்கு, நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா நம்ம வெளி பாத்ரூம் போய் பண்ணுவோம். குறைக்காதடி. 2 பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ, நான் வேணா ஒரு ரெடி பண்ணட்டுமா? இல்லை பாஸ், இது ஏன் பயம், இதை நானே எதிர்கொள்கிறேன். சூப்பர் ஷரத், ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். ம். வாடா வாடா பண்ணி வாடா வாடா படி முஜாயா. வாடா வாடா பண்ணி முடிச்சு நான் சொன்னேன்ல பாஸ், படி முஜாயா வருவான்னு. எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி உன் பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. என்னது இது? வீட போ. டேய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்லை, இவ்வளோ நாள் நம்ம ஷரத்தை தான் சந்தேகப்பட்டு இருந்தோம். ஆனால் அவனையே ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஒருவேளை அந்த ஷரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி லூசு மாதிரி பேசுகிற. நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானான்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவனை மாதிரி முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. வாவ், வாட் a மேன். உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? வரீங்க? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு, பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி விழுந்தாடினா பழையது விழுந்தாடினா. என்னது இது அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்லைன்னு நினைச்சேன். ஓங்க சும்மா என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரில பாஸ், இப்போ அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறா. பாஸ், மேலே இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா, காட்டேன். காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா, கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தர சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோயின்னு வேற வேலையே இல்லை இவனுக்கு. ச்சே. சரண்யா, சரண்யா வர வர. என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன கஷ்டப்பட வேலை? ஓட்டில மாட்டிட்டு ஓகே மாட்டிட்டு. லாக் பண்ணிருக்கீங்க. மெதுவா. அவசரப்படாதீங்க. ஆவி. ஏன்டி கிரில் கம்பி எடுத்து அவன் மண்டையில சொன்ன? போடா லூசு. நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவ்வளோ கொண்டுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளோ நாள் செத்தவங்களை தான் புதைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்?
பாஸ் 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 இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ் இவன் தான் அன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்லேருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் விட பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அநியாயமாக உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி அவனை வெள்ளைடு. அட பாவி, உயிரோட தான் எழுந்திருக்கா. இப்போ இல்லை பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணிக்க சரத். நீங்களே பார்த்தீங்களே திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேலே நான் முடியாதியா? போயா. இந்த தடினை புதைக்கவே தம்பில்ல, இந்த கிழமை வேற. நீ ஒரு பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. எந்த நேரமும் இப்படியே தான் இருக்கும். யோ சரத், ரெண்டு கொலையை பண்ணிட்டு அங்கனே ரேடியோ நோண்டிட்டு இருக்க. சும்மா கத்தாதீங்க பாஸ், இந்த சாவுலலாம் ஏதோ மர்மம் இருக்கு. ஊன் தப்ப மறைக்க மர்மோ கர்மன்னு அடிச்சு விடாத. அப்படி இல்லை பாஸ், ஒருத்தர் ஓகே, 2 பேர் ஓகே. ஆனால் வரவங்க எல்லாரும் சாவுறாங்கன்னா இதில் வேற ஏதோ மேட்டர் இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ், நமக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இங்கே கெஸ்ட்டாக வரவங்க தான் மேட்ரு. அவங்க வர்றாங்க, ரூம் போடுறாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்குறாங்க. அதை சாப்பிட்டோன்னு செத்துறாங்க. அதை அவங்க கேட்கலையா? உன் தங்கச்சி வேற எதுவும் செய்ய வராதுன்னு நீ தான் அதை ஊட்டாத குறைய வித்துட்டு இருக்க. சரி, அப்போ அந்த பெல் செத்தவங்கள அந்த பெல் அடிச்சாங்கல்ல? கரெக்ட். இதில் ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நம்மள ஒருத்தர் கெஸ்ட்டாக வந்து டெஸ்ட் பண்ணா. ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி, அப்போ நீயே கெஸ்ட்டாக வந்துரு. ஐடியா கொடுத்தவனுக்கே ஆப்பா. சீட்டு குளிக்க போடுங்க பாஸ். இந்த மினிக்கு பேர் தான் வந்திருக்கு. நான் ரெடி. வாங்க வாங்க, ரூம் போடலாங்களா? எனக்கு மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் கொடுங்க. இந்தாங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த வேலைக்கார பொண்ணியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்தா, உள்ள எதுவும் இல்ல, சும்மா கர்டன் ஆடுது அது ஆடுதுன்னு கூச்சல் போட்டு ஊற போட்டாத. ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஆளை மூஞ்சியும் பார், விளக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. ஓகே பாஸ். நீ கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையா இருக்காரு. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்க. ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தானே நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவாக இருந்தா கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமாக தான் சொல்லிட்டு போயேன்.
வயத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஷோ ச்சே. ஏய் நீதான் பாட்டு பாடினியா? என்னடா இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல பாட்டு. நீ வாய் திறந்து பாடினியா? என்னடா பயமுறுத்துற? சரி சரி. ஏய் இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா. ரொம்ப பயமா இருக்கு. இத பார்க்கலாம். இங்க இருந்தா வருது. இந்த நேரத்துல யாரு? வேண்டாம் பயமா இருக்கு. யோ நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது, நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுனது? யார் மூடுனது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல காத்து தானா முடியும். இப்ப யாரு கதவு தட்டினது? இப்போ எதுக்கு மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க? யோ நான் பாடலையா? கிரண் இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்தா வருது. வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கதவு தர. சத்தமே இல்ல. உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பஸ் இருக்கு. டென்ஷன்ல எந்த சமையல தெரியல. சீக்கிரம் பாஸ். இந்த லுக்குலாம் ஒன்றும் குறைச்சல. ஒரு சாவியை சரியா சொருக தெரியல. வாழ்க்கையில் நீங்கள் நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லைனாலும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும். என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சியை கொண்டீங்க பாவிகளா. என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேயும் தூக்கல. அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து நல்லா பயந்தீங்களா? இவ்வளவு நீ தான் பயப்படுத்தியா? ஆமா. எப்படி சூப்பரா பயப்படுத்துறேனா? சி கேவலமா இருந்தது. காட். வா சரியான மொக்க தங்கச்சி வச்சிருக்கே நீ. மொக்க தங்கச்சியா? நானா? ஆமா பாட்டெல்லாம் பாரு எப்படி? பாட்டா? ஆமா. நான் எப்ப பாடுனேன்? ஏய் வரி விளையாடாத. நீ பாடுனே. சீரியஸா சொல்றேன். எனக்கு பாடவே எங்க? டேய் கிரண், என் ஃபோன் எங்கேயோ வச்சுட்டேன். மேல இருக்கான்னு பார்த்துட்டு வாயேன். ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடி. மேல தானே. நீ எப்போ எடுத்துக்க போ. சரியான தத்தி. லைட் வேற. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு 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 யாரு?
இவனா ஸ்மிதா என்னாச்சு? ஏய் இவன் எப்படிங்க வந்தா? தெரியலடா, இவங்க 2 பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க, எனக்கே நீங்க போர்வை வளர்க்கணும் தான் இவன் இருக்கிறதே தெரிஞ்சுது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. யோ, என்னையா? இப்போ இந்த கொலையை மேடமுக்குள்ள என்ன சேர்ப்பீங்க? ஏய் சுமாரியா நீ வேற. ஸ்மிதா நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா, பயப்படாத. என்னடா இங்க ஏதோ இருக்கு. நான் இருக்கேன்லம்மா. அவனை தூக்கி ஸ்டோரில் போடியா? Okay, boss. சரி சரி அழுவாத. ஒரு பொண்ணு இருக்குடா. ஏய் நீங்க என்ன பண்றேன்னு பார்த்தா தெரியல. எருமை குரல்ல வேற கத்துற. அந்த மாதிரி நான் பேசல. பின்ன? பேய் தான் பேசுச்சு. சரி சரி அழுவாத. நம்ம பேய்க்கு நாளைக்கு பேசிக்கலாம். படுவா.